ஜெபிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்புமாய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலையில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கொடுக்கப்படுகிற வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. எந்த ஒரு காரியமும் உமக்கு பிரியமில்லாதபடிக்கு வந்து விடாத இப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய தாசர்களே, இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக வாசிக்கட்டும். 4ஆம் வசனத்திலே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி. அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சரிதானா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம். ஏன் இந்த நாட்கள்ல இதை வாசிக்கணும்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்திலே போடப்பட்ட வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஸோ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி எப்படி செயல்பட வேண்டும்? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நான் தியானிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, தியானத்துக்கு நான் எடுத்து வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து சபையின் போதகர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணார். அது வரல, ஒரு 5 வசனம் தான் பிரசங்கம் பண்ணார். நான் இன்னைக்கு அதை தான் வாசித்தேன். அப்போதான் எனக்கு என்ன சொல்றது, என் உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு காரியம். ஒரே நீங்கள் கொடுத்த வார்த்தையை நான் தியானிச்சு அதை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனம் இருக்கு பாருங்க. நமக்கு தெரியும், மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். சரிதானா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா. ஏசப்பா சொல்லிட்டார், நீங்க தான்ப்பா வெளிச்சம் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல நீங்க உப்புன்னு சொல்றாரு முன்னால, இப்ப நீங்க வெளிச்சம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா 16 வசனம் ரொம்ப அழகா இருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. எப்படியா? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு என்ன செய்யணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். நம்ம நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை அவர் மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ரொம்ப அழகா எழுதுறாரு மத்திய எழுதின மத்தியோ. ரொம்ப அழகா எழுதுறாரு. உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுக்காக ஞாபகத்துக்காக ஒரு வசனம் சொல்லட்டும். என்னாகும்ல 6ஆம் அதிகாரத்துல 25, 26ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அடிக்கடி நான் சின்ன வயசுல சிஎஸ்எஸ் சபையில் அந்த வசனத்தை கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை ஆசீர்வதிக்க கடவர். அதுதானா அந்த காலங்களும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டோட ஒரு நிழலாட்டம் சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். ஜோடி சேர்த்து நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வசனங்கள் ஒன்று ஜோடு இல்லாதராதுன்னு சொல்லி ஏசையா நினைக்கிறேன் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. வசனங்கள் ஒன்றோடு ஜோடு சேர்ந்திருக்கும்.
அப்படி இங்க பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வாசித்தேன் இதான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆரோனுக்கும் அவனுடைய புத்திரருக்கும் மோசே மூலமா ஆண்டவர் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷர் உங்கள் சாரி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருவியா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உன்னை ஆசீர்வதிக்க கடவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள் அர்த்தம் புரியாது. இன்னைக்கு அதனுடைய அர்த்தம் எவ்வளவு வேல்யூ பாருங்க, எவ்வளவு வேல்யூ பாருங்க. அதுக்கு தெரியாம நம்ம உணர்ந்து கொள்ளாம சொன்னோம். ஆனா அது காதுக்குள்ள மனசுக்குள்ள பதிந்ததுனால இன்னைக்கு அதனுடைய ஆழத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணணும். கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கணும். இந்த ஒளி என்ன செய்தான்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியா இருந்தது, கிறிஸ்துவாகிய ஜீவன். அதனாலதான் அங்க சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் மீதும் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 2 காரியம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஒண்ணு, நம்ம இன்னும் எழும்ப வேண்டிய விதமா எழும்பல. அதனாலதான் இன்னைக்கு தேசத்துல ஆண்டவர் சொன்னாரா, நீ கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும்ன்றார். கல்லுகள் கூப்பிடும். நீ கல்லுதான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம நீதி இடறி போகுது, நம்ம அமைதலா இருக்கிறோம். சத்தியம் விலகி போகுது, சத்தியம் இல்ல, நம்ம அமைதலா படுத்து கொண்டு இருக்கிறோம். கல்லுகள் கூப்பிடுகிறது சமய நாட்கள்ல. கல்லுகள் 2வது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அது நான் சமீபத்துல பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஜெர்மன் தேசத்துல ஒரு ஆலயத்துல ஆராதனைக்கு எல்லாரும் யூஸ்வலாக ரொம்ப வரமாட்டாங்க, இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டாங்களாம். 1 ஹவருக்கு முன்னாடி ஒரே கூட்டமா. என்னன்னு கேட்டால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பொம்மைகள் வந்து நடத்துக்குது ஆராதனை. கடைசி என்ன சொல்கிற ஆசீர்வாதம் வரைக்கும் அது நடத்துது. நம்ம எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? நம்ம எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? கடைசி 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 மணித்துளியில் வந்துட்டோம். என்ன செய்ய போகிறோம்? திரும்ப போகிறோமா இல்லையா? இன்னும் நான் என் குடும்பம், என் உறவுகள் அப்படின்னு சொல்லி மாய்மாலம் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம கர்த்தருக்காக வாழ்கிற மாதிரி நடிப்புக்கு போகிறோமா? இல்லை மனுஷன் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கிடந்தா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். சாமி கூட ஒரு இடத்துல கேட்குறாரு புதிய ஏற்பாட்டில், எப்பா நான் அநேக நற்கிரியைகள் ஒன்று செஞ்சேனப்பா, அநேக நற்கிரிகளை செய்தனப்பா, எந்த நற்கிரியை வச்சு என் மேலே கல்லெறிகிறீங்கப்பா? யோவான் 10:32 சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு அனுப்பித்தேன், அவள் எந்த கிரியை நிமித்து என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலரை கூட வாசிக்கிறோம், நிறைய காரியங்களை வாசிக்கலாம். நீங்கள் நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்ப்பீங்கன்னா தேடுகளில் அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பைபிள் ஆப்பில் தேடுகிறதுல போய் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை பார்க்கலாம். நற்கிரியைகள் அப்படின்னு சொன்னால் அங்கே தபித்தாள் தோர்காசை கொடுத்து சொல்கிறாங்க, அவள் அநேக நற்கிரியைகளை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் சொல்லப்பட்டிருக்கு. அதே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமரில் எழுதும்போது எழுதுகிற, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்னும் கூட பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9:8 சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பெருக செய்ய வல்லவராக இருக்கிற வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாங்கள் அங்கே பார்க்கலாம். அதோட இன்னும் அருமையாக சொல்கிறார், எபேசியர் 2:10 ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே அதுதான். இன்னொரு சொல்கிறார், கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தர வேண்டும், தேவன் அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து என்று சொல்கிறார். 1 தீமோத்தேயுவில் எழுதும் பொழுது ஸ்திரீகளை குறித்து அவர் கட்டளையிடும்போது நற்கிரிகளாலும் 1 தீமோத்தேயு 2:10 நற்கிரிகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே 5 நற்கிரிகளை
ஜாக்கிரதையாய் நடப்பிக்க வேணும்னு சொல்கிறார். நீ தீத்தில் இன்னும் ரொம்ப அழகாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். நற்கிரியில் ஐஸ்வர்யம் வாங்கணும், ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீத்தில் நற்கிரியலுக்கு மாதிரியை காண்பி. சரிதானா? தீத்து 2ஆம் அதிகாரத்தில் சொல்ல நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்கிறார். அவன் நற்கிரியை செய்ய பழகட்டும்ப்பா. நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா கீழே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷத்தில் குறைவுகள் நீக்கிறதுக்கு எதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நற்கிரியை செய்யப்படும். அநேக காரியங்கள் நம்ம வாசிக்கலாம் நற்கிரியைகள் குறித்து. இவ்விதமாய் எந்த நற்கிரியை? நம்முடைய கிரியைகள். என்ன ஏசாமி சொன்னார்ல, இன்றைக்கி தான் எங்கள் நான் போன சபையில் சொன்னாங்க, அதுதான் சொன்னாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கி சுத்தம் நம்ம என்னமோ பேசிட்டு போகிறோங்க. பேசித்தனம் பண்ணக்கூடாது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாராயம் கொடுக்கக்கூடாது, கல் குடிக்கூடாது, பீடி கொடுக்கக்கூடாது, சுருட்டு கொடுக்கக்கூடாது. அது இல்லை, அது மாத்திரம் அல்ல. சுத்தங்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவிதம். அதான் அழகாக எழுதுற. இவ்விதமாய் நம்முடைய கிரியைகள் என்ன சொல்கிறது, மனுஷருக்கு முன்பதாய் தேவனை மகிமைப்படுத்த முடியாது பிரகாசிக்க கடவுள். ஒரு உதாரணம் ஆண்டவர் உணர்த்தினார்னு சொல்லட்டும். நாங்கள் ஆப்ரேஷனுக்காக ஒரு இருக்கிற இடத்துல ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் போவோம். அவங்க போட்டு அந்த பேரை போட்டு மிஷன் ஹாஸ்பிட்டல்னு எழுதுவாங்க. சரி தானே எழுதியிருப்பாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. ஆனால் எங்கள் கூட ஒரு மயக்க மருந்து நிபுணர் ஒருத்தர் வருவார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் என்னன்னாக்கா அவர் நேர்மையானவர். ஃபீஸ் கூட நீங்கள் போட்டுக்காங்க சார், பேஷண்ட்டுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நீங்கள் போட்டுக்காங்கன்றவார். சிலப்போ கேட்பார், இப்படி ரொம்ப எதிர்பார்க்க மாட்டார். தேவைகள் உண்டு. ஆனாலும் ஒரு நியாய நீதிக்கு கட்டுப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சொன்னார், ஏன் சார் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு பேரை போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் அந்த பேரையாவது எடுத்துகிட்டு பண்ண சொல்லுங்கள் சார், அந்த பேரையாவது எடுத்துகிட்டு பண்ண சொல்லுங்கள் சார். யோசித்து பார்ப்போம். மனுஷர் நம்முடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி இவ்விதமாய் உன்னால் கொல்லப்பட்ட காரியங்கள். நம்ம அவுட்லுக்கே மாறணுங்க. அவுட்லுக்கே மாறணும். நம்முடைய நோக்கமே மாறணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக தேவன் நம்மளை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார், எதற்காக அவருடைய பிள்ளைகளாய் வாழ வைத்திருக்கிறார் என்கிற அந்த அவுட்லுக்கே மாறணும் பாருங்கள். அதுதாங்க எழுப்புதல். இன்றைக்கி எழுப்புதல் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல எழுப்புதல் நமக்குள்ளாய் வர வேண்டும். அப்படின்னா தான் நம்ம பட்டணம் ரசிக்கப்படும். மனுஷர் நம்முடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் நமக்குள்ளே வந்தது ஜீவன். உண்மையானால் அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கப்படும். அந்த ஒளி அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. அந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அப்படி இந்த கடைசி காலத்தில் ஒரு சேலஞ்ச் எடுப்போமா, ஆண்டவரே நான் பூமிக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். மனுஷர் நான் என்னுடைய நற்களை கண்டு பிதாவை அப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சேலஞ்சிங்காக நம்ம எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்தில் ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்குற ஒரு காரியம். கர்த்தருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை எப்படியாவது இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அடிக்கடி கொடுக்குற ஒரு பாடல் இதுதான். சேனை ஃபாதர் பாடின பாட்டு. சேனைகளாக எழும்பிடுவோம், தேசத்தை கலப்பிக்கிடுவோம், புறப்படு, இயேசு நாமம் எங்கே சொல்லிடுவோம் என்று சொல்லி சும்மா நாமத்தை சொல்லிட்டு போகிறதுக்காக அல்லங்க. இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு போகிறதுக்காக மாத்திரம் இல்லை. இயேசுவை நம்ம ஒரு ஜீவனுள்ள தெய்வமாய் காண்பிக்கிறதுக்காய் நம்முடைய வார்த்தையினால் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, பலத்தில் இன்னைக்கு எல்லாம் பேசுறதுக்கு குறைவே இல்லை பாருங்கள். யாரும் இல்லாமல் எப்படி இல்லாமல் மணிக்கணக்காக பேசுகிறாங்க, நாக்கை வளைச்சி பேசுகிறாங்க, டங் ட்விஸ்டிங் சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சிலர் அபிஷேகம் மட்டும் பேசுகிறாங்கன்னா அதை குறை சொல்லலை. நான் இன்றைக்கி நிறைய காரியங்கள் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, கிரியில் தேவனுடைய பேச்சில் இல்லை, செயலில் கிரியில் காண்பிக்க வேண்டும். அழகாக எழுதியிருக்காரோ குருந்தியரில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அடிகளார்.
பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. பலன் என்று சொன்னால் அதை கிரியை நடப்பிக்கிற ஒரு காரியம். நமக்கு பலன் இருந்தால் கிரியை நடக்க முடியும். பலன் இருந்தால் தான் நம்ம காண்பிக்க முடியும் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவதாசர்களே, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற காரியம் ஒன்று தான். நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவோம். கடைசி நிமிஷத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி நான் கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில் கொண்டு போய் ஒரு தேவத்துடைய வல்லமையை ஆராதனை கொடுத்தா அதோட கொடூரமான ஒரு காரியம் வேறு என்ன வேணும்? வந்து உட்காந்துட்டான், பலிபீடத்தில் வந்து உட்காந்தாச்சிங்க. சத்தம் கேட்க போகுது. என்னைக்கு கேட்க போகுது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான போதகர் சொல்லுவார், கடைசி நிமிஷத்தில் ஆதாரத்தோடு, சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார், ஆதாரத்தோடு கூட சொல்லுவார், we are standing in the last minute. என்னைக்குனாலும் வரலாம். நீங்கள் போயிட்டுருக்கீங்க, போகும்போதே வந்துடுவாருங்க. அப்படிப்பட்ட நாள் தான். தேவனுடைய ஆலயத்தின் பலிபீடத்தில் வந்து உட்காந்தாச்சு. வேணா கேளுங்க, நான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த யூடியூப் கட்டிங்ஸை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். தயவுசெய்து கெஞ்சி கேட்குற வசனத்துக்கு விட்டு கொடுங்க. ஒருமுனைப்படுங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த போல ஒருமுனைப்படுங்க. வேறு எதையோ கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் நான் என்ன செய்யணும்ப்பா? ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நான் என்ன செய்யணும்? தேவனே, நாங்கள் பேச்சில் இல்லை, உங்களுடைய ராஜ்யத்தை நிரூபிக்கிற பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துங்கன்னு நம்ம கேட்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அநேகரை எழுப்பட்டோம் ஆண்டவர். சேனைகளாக எழும்பிடுவோம். தேசத்தை அல்ல, உலகத்தை நாம் கலக்கிடுவோம். இயேசு நாமம் எங்கும். சத்தியம் இடரக்கூடாது. நீதி பொருளக்கூடாது. நமக்கு பாதிப்பு உண்டாக்கும் பொழுது தான் தெரியுது. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச அருமையான போதகர் ஒரு கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு சொன்னார், ஐயா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாபம் தான் பிடிக்கும் அப்படின்னாரு. இது காரணம் யார்? நம்ம தான் காரணம். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் சரியாக வேலை செய்யலாம், அவனுக்காக ஜெபிக்காது, அவனை போய் நியாயத்தை சொல்லாது, நியாயத்துக்கு நம்ம நிற்காது, ஒரு ஓட்டு போடுற விஷயத்தில் கூட நம்ம உண்மை இல்லையே. யோசிச்சு பார்ப்போம். போகட்டும், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நம்ம செய்ய வேண்டியது, சேனைகளாக எழும்பிடுவோம், தேசத்தை உலகத்தை கலக்கிடுவோம். இயேசு நாமத்துக்காய், சத்தியத்துக்காய், நீதிக்காய் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். தயவு செய்து என்னையும் உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. ஆமென்.